ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வீடியோ போட்டு. எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை இருக்குங்களா, அது மட்டும்தான் நானும் ட்ரை பண்ணேன். அதாவது பறக்கணும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், ஏதாவது பறக்கணும்னு ஆசை. அது மட்டும்தான் நானும் ட்ரை பண்ணேன். என்கிட்ட மோட்ரு எல்லாமே இருந்துச்சு. சரின்ட்டு நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிரான்ஸ்மிட்டர், ரிசீவரு எல்லாமே இருந்துச்சா, சரின்னு நானும் ட்ரை பண்ணுவோமேன்னு ட்ரை பண்ணேன். அதுவும் ரொம்ப நல்லாவே ஆசை ட்ரை பண்ணணும் அப்படின்னு. இது செய்ய நான் ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்தேன். கூகுளில் எப்படி அதோட டைனமிக் ஆங்கிள், அதாவது ஏரோடைனமிக் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் ஜெமினி கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அப்புறம் சாட்ஜிபிட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். இது ஒரு பறக்கணும்னா குறிப்பிட்ட ஆங்கிளில் இருந்தால் தான் அது பறக்குமே. இப்போ ட்ரோன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது 4 சைடு 4 மோட்ரு இருக்கும். 2 சைடு உள்ள கிளாக் வைஸாகவும், இன்னும் 2 சைடு ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றும். அதே மாட்டம் அதில் கைரோஸ்கோப் சென்சாரு, அப்புறம் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். இது போர்டு, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற மாட்டம் போர்டு. இது இல்லாமல் இன்னும் நிறையா 2-3 இதுக்கு வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா. இதே மாட்டம் ஏரோப்ளேன் பார்த்தா நிறையா இருக்குது. பேசிக்காக 2 மோட்ரு, ஒரு டிரான்ஸ்மிட்டர், ரிசீவரு, அப்புறம் அதோட ஏரோடைனமிக்கல் ஆங்கிள், இது மட்டுமே போதும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இதெல்லாம் இல்லை, இது இப்போ ஃபஸ்ட் டைமு. இதில் ஆனால் என்ன மிஸ்டேக் என்னன்னு தோணுதுன்னா, பேட்ரி தான் மிஸ்டேக்னு தோணுது. ஓவர் ஸ்பீட் இல்லை, அதோட வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு அதாவது இருக்கும். மற்றபடி இதில் அதோட ரெக்ட் ஆங்கிள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பாக அடுத்த தடவை பறக்க வைக்கிறோம். அடுத்த தடவை ஏரோப்ளைன் ப்ளஸ் ட்ரோன் இதை விட கண்டிப்பாக சேர்த்து பறக்க வைக்கிறோம். லாஸ்ட்டில் எப்போதும் போல் சொதப்பல் தான். எப்போதும் போல் இல்லை, இன்னைக்கு ஓவர் சொதப்பல். வெற்றியே தோல்வி. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தோல்வியை வெற்றியின் முதல் படி. இதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. see you next video. Bye.